தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறோம். அது என்ன அப்படின்னா 2026ல மார்ச் மாசம் 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி நடந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய மேத்ஸ் கேள்விகள் எப்பவுமே லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதாவது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல டிஎன்பிசி எப்படி போயிட்டு இருக்காங்க அதை வந்து போட்டு பொழக்கணும். நம்ம 10 வருஷம் முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்க்கறதுலாம் ஓகே. ஆனா இப்ப 2025 2026 போன வாரம் போன மாசம் அந்த மாதிரி கேள்விகளா போட்டு பொழக்க வேண்டியது அவசியம். அப்பதான் வரப்போற எக்ஸாம தட்டி தூக்க முடியும். அந்த அடிப்படையில மேத்ஸ் கேள்விகள், தரமான கேள்விகள், டிஎன்பிசி கேள்விகள், உண்மையான கேள்விகள், அதுக்கான ஷார்ட்கட்ஸ், லாஜிக். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டையும் போட்டு பொழக்கணும், லாஜிக்கையும் போட்டு பொழக்கணும், ஆப்ஷனை வச்சு அடிக்கணும். இது எல்லாருமே அதாவது சகலகலா வல்லவனா இருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச வித்தை, அதாவது மொத்த வித்தையும் வந்து மொத்தமா இறக்கணும். ரைட்டா? அந்த அடிப்படையில நம்ம இந்த வீடியோ உள்ள கொண்டு போறோம். வந்து 2026 அதாவது மார்ச் மாசம் நடந்த ஒரு டிஎன்பிசி தேர்வு, டெக்னிக்கல் எக்ஸாம் தேர்வு, அதுல கூடிய மேத்ஸ் கேள்விகள், ரியல் கேள்விகளை நம்ம வந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு கேள்விகளா. சோ திகில் கேள்விகள் அந்த மாதிரி ஃபா இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இதுதான். ஒரு மியூசிக்கை போட்டுருவாங்க எதுக்கு இருந்தாலும் ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கேள்வி முடிய நீங்களும் ஃபான்னு முடிஞ்சு நம்ம அடுத்த கேள்வி போறோம். அதனால 25க்கு 25 மேத்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 25 அவுட் ஆஃப் 25 டார்கெட் கம்பல்சரி வைக்கணும். ரைட்டா? குறைஞ்சது நீங்க 22 எடுத்துடணும். 22, 23, 24, 25 உங்க மார்க் இருக்குல்ல, உங்க கேள்விகள் இந்த 4க்குள்ளதான் இருக்கணும். 25 அவுட் ஆஃப் 25 எடுத்தா ஆட்ஸ் ஆஃப். ரைட்டா? அந்த படையில ஒரு கேள்விகளா நம்ம பார்க்க போறோம். ரீசனிங், ஆப்டி 2 கேள்விகளும் போட்டு பொழப்போம். டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, அப்படியே வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி, in how many ways can the students answer 3 true or false type questions in a slip test? சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய ஒரு சிறு தேர்வில் மாணவர்கள் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும். இது வந்து ரீசனிங்ல லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு சிலபஸ்ல, அதுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரைட்டா? சோ இதை எப்படி அடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு கேள்வி, இது ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்ல வந்து 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 3 கொஸ்டின் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி 3 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டினுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிட்டு செக் பாக்ஸ் வைக்கிறாங்க. அப்ப 3 கொஸ்டினுக்குமே என்ன இருக்கும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸ் இருக்கும். ரைட்டா? இந்த 3ல என்ன காம்பினேஷன்ஸ், எவ்வளவு காம்பினேஷன்ல ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு ஆஸ்பிரண்ட்டை ஆன்சர் பண்ண முடியும் கேட்கறாங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரூ அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் ஃபால்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா தேர்ட் கொஸ்டின் ட்ரூ, இது ஒரு காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபால்ஸ், செகண்ட் கொஸ்டின் ட்ரூ, மூணாவது கொஸ்டின் ஃபால்ஸ், இது ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன், எத்தனை முறையில ஆன்சர் போட முடியும் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்கறாங்க. ரைட்டா? சோ இது தெளிவாவே தெரியணும். நமக்கு காம்பினேஷன் டாபிக், லாஜிக்கல் ரீசனிங்ல காம்பினேஷன் சொல்லுவாங்க. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல காம்பினேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின். அது என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்குவோம். ரைட்டா? முதல் கேள்வி எடுத்துக்குவோம். முதல் கேள்வியில ஒன்னு அந்த பையன் ட்ரூ அடிப்பான், இல்ல ஃபால்ஸ் ஆன்சரா இருக்கும். ட்ரூ ஆன்சரா இருக்கும், இல்ல ஃபால்ஸ் ஆன்சரா இருக்கும். சோ ரெண்டுல ஏதாவது ஒன்னு. ரைட்டா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க காம்பினேஷன் அப்படின்னா 2C1 சொல்லுவாங்க. 2C1 என்னன்னா ரெண்டுல ஏதோ ஒன்னு கரெக்ட்னா அர்த்தம். இப்ப 2 பால் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னு எடுக்கணும் அப்படின்னா 2C1 அர்த்தம். ரெண்டுல ஒன்னு, அதாவது காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதே ரெண்டாவதுக்கும் 2C1, ரெண்டாவது கொஸ்டின்ல ரெண்டுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணணும். 2C1, சீனா காம்பினேஷன் அர்த்தம். இது மூணாவது கொஸ்டினும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, அப்ப அதுக்கும் 2C1, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆன்சரை அடிக்க முடியும். ரைட்டா? இப்ப 3 வந்துச்சா, 2C1 இந்த மூணையும் என்ன பண்ண ஆன்சர் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஏன்னா ஒட்டு மொத்தமா அந்த எக்ஸாமை எழுதி முடிக்க போறான். ஒரே செட்ல ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூன்னு போட போறான். அப்ப மூணுமே மல்டிப்ளை பண்ண ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 2C1 into 2C1 into 2C1. ரைட்டா? காம்பினேஷன் தனியாவே நான் சொல்றேன். ரைட்டா? இது ஒரு தனி டாபிக்காவே நான் சொல்றேன், இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2C1 எவ்வளோ அப்படின்னா 2ங்க. 2C1 2 காம்பினேஷனால 2C1ல 2 தான் அர்த்தம். ரைட்டா? ஆமா, இந்த 2C1 2 தான், இந்த 2C1 2 தான். 2 2 4 4 2 என்னது? 8 ways இஸ் த ஆன்சர். 8 வழிகள் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இதை நீங்க மேனுவலாவே போடலாம். மேனுவலா இது ட்ரூவே, இது ட்ரூவே, இது ட்ரூ, ட்ரூ ட்ரூ ட்ரூ, இது ட்ரூவே, இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் டெயில் அப்படி கூட போடலாம். ஆனா இது வந்து சின்ன கொஸ்டினால நீங்க போட்டுருவீங்க. சப்போஸ் 3 ட்ரூவா ஃபால்ஸ்க்கு பதிலா 10 ட்ரூவா ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா, 10 ட்ரூவா ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2C1 into 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 2C1, 10 2C1 வரும்.
புரியுதா உங்களுக்கு? நீங்க மேனுவலா போடுற ஆளா இருந்தீங்கன்னா இது 3 இருந்துச்சுன்னா போடலாம், 10 15. அப்ப நமக்கு காம்பினேஷன் டாபிக் தெரியணும். காம்பினேஷனா செலக்ஷன் அர்த்தம். ஒரு 3 பேர் இருக்காங்க, இல்ல யாராவது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 3C1 அர்த்தம். ரைட்டா? 3 பேர் இருக்காங்க, யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணணும்னா 3C2 அர்த்தம். நம்ம தனியாவே சொல்றேன் நான். இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 8. ரைட்டா? சோ நல்ல கேள்வி தாங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு நல்ல கேள்வி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Find the probability of getting the number 9 when a usual dice is rolled. ஒரு டைஸ், ஒரு பகடை அப்படி உருட்டி விடுறாங்க. ஊட்டி விடுறப்ப 9 உழுகணும். ரைட்டா? 9 உழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நிகழ்தகவுல இருந்து ஒரு கேள்வி. ரைட்டா? இப்போ உங்களுக்கே ஒரு விஷயம் குழப்பமா இருக்கும். என்ன அப்படின்னா, சார் ஒரு டைஸ்ல 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 9 இல்லையே சார், என்ன சார் இது, ஒன்றும் புரியலையே சார். எந்த குழப்பமும் இல்ல. 9 ஒரு டைஸ்ல இல்லனா அங்க 9 விழாது. ஏன்னா 9 இல்லையே. அப்புறம் எப்படி 9 விழும்? 6 தானே இருக்கு. ஒரு டைஸ்ல 6 ஃபேஸ் தானே. அப்ப அங்க ப்ராபபிலிட்டி என்ன? அங்க ஒரு பாசிபிலிட்டியே இல்ல, ஒன்னு நடக்கவே நடக்காது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராபபிலிட்டி எப்பவுமே 0. ரைட்டா? 0 இஸ் த ஆன்சர். ஒரு சான்ஸே இல்லப்பா, அங்க வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னா அங்க ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு 0. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஞாபகம் வச்சுங்க, ஒரு நிகழ்தகவு நடக்கவே நடக்கல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 0ங்க, ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 0. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அடுத்த கேள்வி போகலாம். எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியான கேள்விகள், மீடியம் கேள்விகளும் இருக்கு. ரைட்டா? எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நம்ம பார்க்கணும். இந்த கொஸ்டினை பார்ப்போம். A1 B2 C3 அப் டு Z26 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ரூட் ஆஃப் y பிளஸ் b பவர் c இஸ் நாட் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரீசனிங்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். ரீசனிங் டாபிக்ல கூடிய லாஜிக்கல் ரீசனிங் மற்றும் கோடிங் டிகோடிங் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். ஸோ ஓகே, இது எப்படி அடிக்கிறது? ஃபர்ஸ்ட் A1 B2 C3 ஃபர்ஸ்ட் மனப்படமா தெரிஞ்சுக்கணும். அதை மனப்படம் பண்ண முடியலன்னா ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. E ஜாட் டி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. E ஜாட் டி. ஈனா 5, ஜேனா 10, ஓனா 15, டீனா 20, ஒய்னா 25. இது 5 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. E ஜாட்டிங்கிற இந்த 5 மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இந்த 5 5 10 15 20 25 E ஜாட்டி. இதை மனப்பாடம் பண்ணிட்டு எப்படி நம்ம மற்ற லெட்டர்ஸ்க்கெல்லாம் எடுக்கிறது? சிம்பிள். இப்போ என்னு கேட்குறாங்க. என் என்ன நம்பர்? என் அதாவது A1 B2 என் என்ன, என் எத்தனாவது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க E ஜாட்டி மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? என் எங்கிட்டு இருக்கு? எது பக்கத்துல இருக்கு? ஓ பக்கத்துல இருக்கா? அதாவது MNO, எண்ணுக்கு அப்புறம் தானே ஓ வரும். ஓவே 15னா எண்ணு வந்து 14. இந்த பவுண்டரியை ஞாபகம் வச்சிங்கன்னா எஸ் கேட்குறாங்கன்னா டீக்கு முன்னாடி தானே எஸ், எஸ்டி. டி 20னா எஸ் 19. அந்த பவுண்டரியை ஞாபகம் வச்சுட்டா போதும். ரைட்டா? ஸோ இ ஜாட்டி 5 10 15 20 25 இந்த ஷார்ட் கட் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மற்ற லெட்டர்ஸ்லாம் என்ன நம்பரு, குறிப்பிட்ட நம்பர் என்னங்கிறத எடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன சொல்றாங்க பார்ப்போம். ரூட் ஒய் பிளஸ் பி பவர் சி இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. நாட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரூட் ஒய்னா என்னன்னு பார்ப்போம். ஒய்னா 25 ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு. ஸோ ரூட் 25, ரூட் ஒய்னா ரூட் 25ன்னு போட்டாச்சு. பிளஸ் பி பவர் சி. பீனா என்ன? பீனா இது ஷார்ட்கட் கூட தேவையில்ல. பீனா 2, பீனா 2, பீனா 2. ரைட்டா? 2ஆவது லெட்டர் பி. சீனா 3, 3ஆவது லெட்டர் சி. அப்ப பீனா 2, சீனா 3, 2 பவர் 3ன்னு அர்த்தம். ஸோ ரூட் 25 என்ன? 5, 2 கியூப் என்ன? 8, 5 பிளஸ் 8 என்ன? 13 வரும். என்ன வரணும்? 13 வரும். ஸோ ரூட் ஒய் பிளஸ் பி பவர் சிங்கிறது 13. ஆனா இங்க என்ன கேட்குறாங்கன்னா நாட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. அப்ப 4 ஆப்ஷன்ல எது 13 வராதோ அது ஆன்சர். ஏன்னா நாட் ஈக்குவல் டுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் 13 வரணும், மீதி ஒரு ஆப்ஷன் 13 வராது, அது ஆன்சர். சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இ பிளஸ் எஃப். இ பிளஸ் எஃப்னா என்ன? இ என்ன? ஈனா 5. இந்த இ ஜாட்டியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஈனா 5. எஃப் என்ன? எஃப்னா ஈக்கு அப்புறம் தானே எஃப். ஏபிசிடிஇ எஃப். இ 5னா எஃப் 6. எஃப் வந்து 6. 5 பிளஸ் 6 என்னங்க? 11. நாட்டி அதாவது 11 தானே வருது, 13 வரல. ரூட் ஒய் பிளஸ் பி பவர் சிங்கிறது 13. நாட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 11 தான் வருது, 13 வரல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அப்ப மீதி 3 ஆப்ஷனுக்கும் 13 வருமா சார்னா போட்டு பாருங்க, கண்டிப்பா வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது பார்ப்போம். ஜே பிளஸ் சி. ரைட்டா? ஜே பிளஸ் சி பாருங்க. இல்ல ஜேவா ஜாட்டி இ ஜாட்டில ஜேனா 10. ஜேனானது 10, சீனா 3. 10 பிளஸ் 3 13 வந்துச்சா? அப்ப அது ஆன்சரா இருக்காது. ஏன்னா இங்க நாட் ஈக்குவல் டு கேட்குறாங்க.
இது பாருங்க i plus d, d னா 4, d னா 4, i னா i ஃபர்ஸ்ட் எது பக்கத்துல இருக்கு, a b c d f g h i, g h i j, அதாவது h a b c d e f g h i j, அதாவது j வந்து 10, 10க்கு முன்னாடி என்ன 9, 9 i வந்து 9, 9 plus 4 என்ன 13, 9 plus 4 13 வந்துருச்சு, இதுவும் 13 வந்துருச்சு. இது ஆன்சரா இருக்காது, இது ஆன்சரா இருக்காது. அதுமே அதையும் செக் பண்ணுங்க, கண்டிப்பா அதுவும் வந்து ஆன்சரா இருக்காது, 13 வந்துரும். அப்ப 13 வராத ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ரைட்டா? சோ இந்த மாதிரி ட்ரிக்கியான கேள்வியை இப்படி அடிக்கலாம். அடுத்த क्वेश्चन, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் கன்சம்ப்ஷன் தான், அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்டா போட்டுடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க, 3 பலவுள் தெரிவு வினாக்களில் ஏபிசி மற்றும் டி தெரிவுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது ஏறத்தாழ இதுவும் லாஜிக்கல் ரீசனிங் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்ல அதே மாதிரி தான். மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस வந்து 3 இருக்கு. ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி. போட்டித் தேர்வு நடக்குதுல எக்ஸாம் மாதிரி தான், ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. அதுமே 3 क्वेश्चन இருக்கு, ரைட்டா? 3 क्वेश्चन இருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா சரியான விடை அளிக்க, ஒவ்வொரு क्वेश्चनக்கும் சரியான ஆன்சர் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதாவது காம்பினேஷன் என்ன, மொத்த ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சான்சஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ரைட்டா? இது ஏறத்தாழ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதே மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தானே ஆன்சரா இருக்கும், 4ல ஏதாவது ஒன்று தான் ஆன்சரா இருக்கும். அப்ப இதுக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்னா 4C1, கேட்டாங்க 4க்கு 1, 4ல ஏதாவது ஒன்று ஆன்சர் 4C1 அர்த்தம். அதே ரெண்டாவதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னா 4C1 அர்த்தம், கேட்டாங்க கட்டு தானே? அதுமே மூணாவதுலயும் 4 இருக்கா, அப்ப அதுக்கும் 4C1 அர்த்தம், கட்டு தானங்க? ஓகே, மொத்தமா 3யும் போட்டா தானே ஆன்சர் கரெக்ட் ஆகும். 3யும் கொத்தா தூக்கணுமா, அப்ப 3க்கு நடுவில் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம். தனித்தனியா இது அல்லது அது, இது அல்லது அதுனா பிளஸ், அண்டு 3மே சேர்த்து கொத்தா தூக்கணும்பானா இன்டூ போடணும், ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுங்க காம்பினேஷன்ல. ஸோ 4C1 into 4C1 into 4C1, 4C1னா 4 தாங்க. அதுமாதிரி 4C1னா இன்னொரு 4ங்க, இன்னொரு 4C1க்கு இன்னொரு 4ங்க. 4 into 4 into 4 என்னங்க 64ங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 64ங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், முடிஞ்சு, ரைட்டா? ஸோ ரீசனிங் கேள்விகளில் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு விதம். இந்த A1 கோடிங் டிகோடிங்ல இருந்து ஒரு கேள்வி பார்த்தோம், இந்த மாதிரி என்ன சொல் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல இருந்து ஒரு கேள்வி பார்த்தோம், இந்த மாதிரி காம்பினேஷன்ல 2 கேள்வி பார்த்துருக்கோம், ரைட்டா? அப்படியே வெரைட்டியா பார்க்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் 64. அடுத்த क्वेश्चन போலாம். டே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏடிவி, தென் சன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? டேனா ஏடிவி, இது வந்து கோடிங் டிகோடிங். டே அப்படிங்கிறது ஏடிவி அப்படிங்கிறாங்க. டே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏடிவி, அது மாதிரி சன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ரைட்டா? ஓகே, இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இதை பார்க்கணும், கொடுத்துருக்க ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதுல என்ன யுக்தி என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரிக்கை இங்க கொஸ்டினுக்கும் அப்ளை பண்ணணும், ரைட்டா? இப்போ பாருங்க, இது கொடுத்துருக்காது, இது இது இதுனா இது இது கோடிங் டிகோடிங், ரைட்டா? டினா ஏவா, எப்படி டினா ஏ வரும் ஞாபகம் யோசிச்சு பாருங்க. டி ஏ, டிக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல போங்க, டி சி பி ஏ, அப்ப 2 ரிவர்ஸ்ல போய் இது வந்துருது, ரைட்டா? 2 ரிவர்ஸ்ல போகணும். டி, டிக்கு முன்னாடி சி, சிக்கு முன்னாடி பி, பிக்கு முன்னாடி ஏ, அப்ப ரிவர்ஸ்ல -2 அப்படிதானே? -2னா என்னன்னா மைனஸ் பிசி, டில இருந்து பிசி அப்புறம் ஏ, ரைட்டா? இந்த மாதிரி தான் யோசிக்கணும். -2 ஏ, அதுக்கப்புறம் இங்க டி இருக்கு, ஏ டி இருக்குன்னா +2ன்னு அர்த்தம். ஏ பிசி டி, 2க்கு அப்புறம் டி, ரைட்டா? அப்ப +2ன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் போடணும், -2 +2ன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல போடணும். இங்க ஒய் இருக்கு, இங்க வி இருக்கு, ஒய்ல இருந்து ரிவர்ஸ்ல போங்க, ஏபிசிடி OPQRSTUV WXY, அதாவது நம்ம ரிவர்ஸ்ல போக முடியலன்னா ஃப்ரண்ட்ல இருந்து கொஞ்சம் சொல்லி பார்த்துக்கோங்க. ABC MNOPQRSTUV WXY, இங்க ஒய் இருக்கு. இப்போ ஒய்ல இருந்து விக்கு வரும்னா -2 XWV, ரைட்டா? ஸோ -2. ஸோ இங்க என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு -2, அதாவது 2 முன்னாடி, செகண்ட் லெட்டருக்கு 2 அப்புறம், 3ஆவது லெட்டருக்கு திரும்ப 2 முன்னாடி, அப்படி பண்ணா ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கு பண்ணுவோம், ஆன்சர் வந்துடும், ரைட்டா? SUN, எஸ்ல இருந்து -2, யூல இருந்து +2, என்ல இருந்து -2. எஸ்ல இருந்து -2 பண்ணுங்க, ஏபிசிடியை சொல்லி பாருங்க. ABCDEFGHIJKLMNOPQRS OPPQRS, பாருங்க OPQRS. அப்ப எஸ்ல இருந்து -2 பண்ணா பி வரும், கேட்டாங்க? எஸ்ல இருந்து -2 பண்ணா பி வரும்.
3 ஆப்ஷன் பி ல ஸ்டார்ட் ஆகுதா? சரி ஓகே விடுங்க. யூல இருந்து +2 திரும்ப ஏபிசிடி சொல்லி பாருங்க. ஏபிசிடி கியூஆர் எஸ்டி யூ வி யூ +2னா வி டபிள்யூ எக்ஸ், அதாவது யூ யூ வி டபிள்யூ எக்ஸ் எக்ஸ் வரணும் +2. அப்படி +2 முன்னாடி போறோம். என்ன அப்ப பி எக்ஸ் திரும்ப பி எக்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கு. ஐயோ இப்படிதான் பண்ணுவாங்க, நேரத்தை டென்ஷன் ஆக்குவாங்க எக்ஸாம்ல. ஸோ ஓகே அடுத்து பார்ப்போம். n -2 திரும்ப ஏபிசிடி சொல்லுவாங்க. ஏபிசிடி எஃப்ஜி ஐஜேகேஎல் கே கேஎல்எம்என் கேஎல்எம்என் ரைட்டாங்க. கேஎல்எம்என் எண்ணுல இருந்து -2 எண்ணுல இருந்து -2னா கே வருமா? ஸோ பிஎக்ஸ்கே இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சிம்பிளா தான், ரொம்ப சிம்பிள் தான். அதை ஏபிசிடி தெரிஞ்சா போட்டுடலாம். இருந்தாலும் அதை அப்படியே கோட் பண்றது டீகோட் பண்றது டைம் எடுக்காது. -2 +2 அதுக்கு ரைட்டா. பிஎக்ஸ்கே இஸ் த ஆன்சர். நல்ல கேள்விதான். ஓகே ஏபிசிடில ஷார்ப்பா ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஏபிசிடினா என்ன? அந்த ரிவர்ஸ் வருது ஃப்ரண்ட் போறது அதான் சொல்றேன். ஏபிசிடி தெரியும், அந்த ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டை சொல்றேன். R is equal to ARE is equal to 24, DOG is equal to 26, then WAS refers to. இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. இது ஒரு கோடிங் டீகோடிங் சம்மந்தப்பட்ட ஒரு சீரிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, மேத்தமேட்டிக்கல் சீரிஸ் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். இந்த மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்கன்னா என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏ இருக்கு, ஆர் இருக்கு, இ இருக்கு. ஏன்னா அதுக்கு 24 நம்பர் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏனா லெட்டர்ஸ்ல நம்பர்ஸ்ல என்ன, ஆர்னா நம்பர்ஸ்ல என்ன, ஈனா நம்பர்ஸ்ல என்னன்னு ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் எடுங்க. ஏனா 1 ஏனா 1 ஆர்னா என்ன? ஆர் வந்து இ ஜாட்டில எங்க இருக்கு? எது பக்கத்துல இருக்கு? டி பக்கத்துல இருக்கா? இ ஜாட்டி ஷார்ட்கட்டா தானே. இ ஜாட்டில டி பக்கத்துல ஆர் இருக்கா? டீனா 20, டீனா 20. ஏபிசி எம்என்ஓபி கியூஆர் ஆர்எஸ்டி ஆர்எஸ்டி டீனா 20. அப்ப எஸ்னா 19, ஆர்னா 18, ஆர்னா 18 வரும். பிளஸ் அதான் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க, அப்பதான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? யாரா வந்திருக்கான் பாருங்க. ஈனா என்னன்னா ஏபிசிடிஇ, ஈனா வந்து 5, ஈனா என்னது 5 ரைட்டா. அப்ப ஏனா 1, ஆர்னா 18, ஈனா வந்து 5. 18 + 1 19, 19 + 5 24 வந்துருது. ரைட்டா? அப்ப எல்லாம் சிம்பிளா, ரொம்ப சிம்பிளான கோடிங் தான், ரொம்ப சிம்பிளான இதுதான். மூணையுமே அப்படியே ஆட் பண்ணணும், ஆட் பண்ணாலே வந்துருது. அப்படிதானே? ஸோ ஏஆர்னா A1, ஆர் வந்து 18, இ வந்து 5, மூணுமே ஆட் பண்ணா 24. அது மாதிரி டாகும் பண்ணுங்க 26. அது மாதிரி இதுக்கு பண்ணுங்க. ரைட்டா? ஏனா 1, எஸ்னா என்ன? டீனா 20, அப்ப எஸ்னா 19. ரைட்டா? டபிள்யூனா என்ன? டியூவி டபிள்யூஎக்ஸ் ஒய், டபிள்யூஎக்ஸ்ஒய், ஒய்னா 25, எக்ஸ்னா 24, டபிள்யூனா 23 வரும். ரைட்டாங்க? ஏன்னா ஒய்னா 25 இ ஜாட்டில, WXY 25, 24, 23. ரைட்டா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா 20, 43 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான இதுதான், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரிஸ் 11 + 12 + 13 up to 31. அதாவது 11, 12, 13 up to 31 வரைக்கும் கூடுதல் கூட்டுத்தொடர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கூட்டினா என்ன வரும்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறாங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 + 2 + 3 + up to n. என்ன 1ல இருந்து 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு n சீரிஸ் வரைக்கும் கூட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா n × n + 1/2. இதான் ஷார்ட்கட். n × n + 1/2. ஆனா அந்த ஷார்ட்கட் எப்ப அப்ளை பண்ணணும்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1, 2, 3 சொல்லிட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கூட்டுத்தொகையை கேட்கறாங்கன்னா இப்போ 1ல இருந்து 1 + 2 + 3 up to 20 வரைக்கும் கேட்கறாங்க அப்படின்னா ஏன்னா இதுக்கு போடலாம். n வந்து 20, இதுக்கு வந்து n வந்து என்னது 20. இந்த ஃபார்முலால தூக்கி இந்த 20 தூக்கி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனா இந்த கேள்வியில 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன சார் செய்யறது? அந்த ஃபார்முலாவை போட முடியாதுல்ல சார். என்ன 31ன்னு எடுத்துக்க முடியாதுல்ல சார். என்ன சார் செய்யறது அப்படின்னா இந்த மாதிரி நடுவுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன செய்யுங்க அப்படின்னா எது வரைக்கும் 31 வரைக்குமா நீங்க என்ன செய்யணும் 1ல இருந்து 31 வரைக்கும் இருக்குல்ல அதை ஃபுல்லாத்தையும் ஃபார்முலால போடுங்க. அதாவது கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். 1ல இருந்து 31க்கு மைனஸ் 1ல இருந்து 10 வரைக்கும். ஏன்னா இங்க 11ல ஸ்டார்ட் ஆகுதா 10 வரைக்கும் சொல்லிட்டு மைனஸ் பண்ணுங்க. அதாவது 1ல இருந்து 31 வரைக்கும் டோட்டல் சம்ம கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1ல இருந்து 10 பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இதுல 1 to 10 இதுல 1 to 10 கழிஞ்சு 11 to 31 ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நடுவுல இருந்து கேட்டாங்கனாலே இதான் ஷார்ட்கட் மாதிரி நீங்களே ஞாபகம் வச்சுங்க.
ஏன்னா 11 12 13 சொல்லிட்டு 31 கேக்குறானா 1ல இருந்து 31 கண்டுபிடிச்சிட்டு 1ல இருந்து 10 கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப 1ல இருந்து 31க்கு n 31, 1ல இருந்து 10க்கு n 10, தனித்தனியா ரெண்டு ஃபார்முலா போடுங்க. n into n plus 1, n plus 1 31 plus 1 32/2 மைனஸ் இதுல n 10, n into n plus 1 10 plus 1 11/2 ஃபார்முலால தூக்கி போட்டேன். n into n plus 1 சொல்லி நான் மனசுக்குள்ள போட்டு இங்க போட்டிருக்கேன். ரைட்டா? ஓகே, இப்ப வந்து என்ன செய்யலாம், அடிக்கலாம். சரி ஓகே, 2 ஆல் அடிங்க, 16 டைம்ஸ் போகும். 2 ஆல் அடிங்க, 5 டைம்ஸ் போகும். 11 5 55 இங்க போட்டுருங்க. 31 into 16 தனியா மல்டிப்ளை பண்ணுங்க. 31 into 16 6 6 3 18 1 3 6 9 4. கொஞ்சம் ஃபாஸ்டா மல்டிப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும். 496 6ல 5 போச்சுன்னா 1 4 4 441 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட்டாங்க? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் கேட்குறாங்கன்னா, கூட்டுத்தொடர் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். நடுவில் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் 1லேருந்து அது வரைக்கும் பண்ணிட்டு மைனஸ் பண்ண வேண்டியதான். ஓகே வாங்க. ஓகே, ஸோ வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ரீசனிங்காக வந்துட்டு இருக்கு. அடுத்த ஆப்டிடியூட் ஸ்டார்ட் ஆகும். How many terms in the series 1 plus 5 plus 9 up to dash must be added so that the sum is 190? 1 plus 5 plus 9 up to எது வரைக்கும் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னா இங்க பாருங்களேன், இதுக்கு வித்தியாசம் பாருங்களேன், 4 வருமா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? 4 வருமா? வித்தியாசம் எல்லாமே சேமா இருக்கா? இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஏபின்னு சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுக்கு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க, Sn is equal to, நம்ம தனியா பார்ப்போம், இப்போதைக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். Sn is equal to n/2 bracket of a plus n minus 1 into d. இதான் ஃபார்முலா. ரைட்டா? Sn சம்மு, மொத்த சம் கண்டுபிடிக்க, கூட்டுத்தொடர் வரிசையோட மொத்த கூட்டு தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்னன்னா என்னன்னா மொத்த எத்தனை எண்கள் இருக்கு, எத்தனை எண்களோட கூட்டுத்தொகையை நான் கண்டுபிடிக்கிறேன், அதான் n. ஏன்னா என்னன்னா முதல் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இப்போ இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. இந்த 1ங்கிறது ஏ. டினா என்னன்னா டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 4. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 4ங்கிறது டி, டிங்கிறது 4, ஏங்கிறது 1. சம் எஸ்என் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க, சம் இஸ் 190 சொல்லி கூடுதல் 190 எஸ்என் கையில் கொடுத்துட்டாங்க, சம் இந்தா வச்சுக்கொண்டாங்க. அப்ப எதை கேட்கறாங்க அப்படின்னா எத்தனை உறுப்புகள் கேட்கறாங்க. எத்தனை உறுப்புகள்னா என்ன கேட்கறாங்க, இந்த கொஸ்டின்ல என்னன்னு கேட்கறாங்க. இது வந்து ஒரு ஏபி சம்பந்தப்பட்ட கொஸ்டின், அதில் கூட்டு தொகை கொடுத்துட்டனால இந்த ஃபார்முலால போடலாம். இதில் எஸ்என் கையில் கொடுத்துறாங்க, ஏ கையில் கொடுத்துறாங்க, டி கையில் கொடுத்துறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இங்கே பாருங்க. எஸ்என் இருக்கிறதுல 190 போடுங்க, என் இருக்கிறதுல எண்ணே போடுங்க, பை 2 இருக்கிறதுல பை 2 போடுங்க, ஏ இருக்கிறதுல 1 போடுங்க, என்ன என்னன்னு தெரியல, அது n -1 அப்படியே வச்சுக்கோங்க. டி வந்து 4 போடுங்க, அவ்வளோதான். ரைட்டா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த 2 இங்கே பெருக்குங்க, அப்படிதான் பெருக்கணும், வேற வழி இல்லைல்ல. இந்த கீழே மேத்ஸ்ல அந்த சைடு கீழே இருந்துச்சுன்னா இந்த சைடு மேலே போகும், மேத்ஸ்ல அதான் ரூலு என்ன. சார் 2 பெருக்குனீங்கன்னா 190 × 2 380 வரும், ஈக்குவல் டு n இன்டூ 1 பிளஸ் உள்ள பெருக்குங்க 4n மைனஸ் 4 × 1 4, இப்படி வருமா? இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதணும். 380 இஸ் ஈக்குவல் டு n இன்டூ 4n ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகேவா? 4n ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகே, 4n ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. 1 - 4 வந்து -3ன்னு வரும். ரைட்டாங்க? 1 - 4 வந்து என்ன வரும்? -3. ஒரே நிமிஷம், 2a வா? ஒரே நிமிஷம், ஃபார்முலால இது a வராது, 2a வரும்னு நினைக்கிறேன். 2a + n - 1, சாரி எஸ், ஏன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கும், அதில் a + l இருக்கும், அதை யோசிச்சு சொல்லிட்டேன். இதில் ஃபார்முலால வந்து 2a + n - 1 × dன்னு வரும். ஸோ 2a 2 × 1 2 × 1, 2 × 1 2 வரும். 4 நீங்கள் போட்டாச்சு. 2 - 4 வந்து -2 இங்கே வரும். ரைட்டா? சாரிங்க, ஃபார்முலா வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன், அதாவது இன்னொரு ஃபார்முலா இருக்கும், அதை யோசிச்சு எழுதிட்டேன். n/2 bracket of 2a + n - 1 × d. ஸோ 2a 2 × a 1 2 × 1 2 × 1 2, 4 இங்கே வந்துருச்சு. 2 - 4 -2. ஸோ 380 is equal to n × 4n - 2. நல்லா பாருங்க, 380 is equal to n into 4n minus 2 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிடைக்குது. சார் இதெல்லாம் சால்வ் பண்ணதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும் சார், என்ன சார் செய்யறது? பிரச்சனையே இல்லை, ஆப்ஷன் நம்ம கையில் இருக்கு. ரைட்டா? 10 20 100 190 என்ன
இந்த 4 ஆப்ஷன் தான் n, ரைட்டா? இந்த 4ல ஏதோ ஒன்று தான் n. அப்படியே 4 ஆப்ஷன் இங்கே தூக்கி போடுங்க. 380ன்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அது ஆன்சர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 10 இருக்கா? 10 தூக்கி இங்கே போடுங்க. n இருக்கிறதுல 10 போடுங்க. n இருக்கிறதுல 10 போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? n 10 போடுங்க. 10 இன்ட்டு 4 இன்ட்டு 10 40 மைனஸ் 2. 10 இன்ட்டு 40 மைனஸ் 2 என்ன? 38. 38 இன்ட்டு 10 என்ன? 380. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் வந்துச்சு. 380 வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர், அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மேத்ஸ்ல எப்பவுமே சேமா தானே இருக்கணும். இதை போய் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா மாத்தி n ஸ்கொயர் எல்லாம் போட்ட தலைவலி. அப்படியே ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எதுக்கு வருதோ அது ஆன்சர், அவ்வளவுதான், முடிஞ்சு. ரைட்டா? முடிஞ்சு. செகண்ட் ஆப்ஷன் போட்டா வராது. செகண்ட் n 20 போட்டு பாருங்க, வராது. n 20 போடுங்க. 20 இன்ட்டு 4 80. 80 மைனஸ் 2 76 இன்ட்டு 20 எங்கிட்டோ, எப்பா அது எங்கிட்டோ போச்சே. 20 வரல அப்படின்னா கண்டிப்பா 100 190 வாய்ப்பே இல்லை. ஆன்சர் வந்து n 10 இஸ் த ஆன்சர், அவ்வளவுதான். இந்த கொஸ்டின்ல ஒரே சின்ன கரெக்ஷன், அந்த 2a ஆரம்பத்தில் ஏன்னு போட்டேன், 2a, ரைட்டா? அது மட்டும் ஓகே. ஓகேங்க. அதனால இந்த மாதிரி சம் கேட்குறாங்கன்னா இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசையில் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். There are 50 students in a class. If 14% are girls, find the number of boys in the class. ஒரு வகுப்பில் மொத்தம் 50 மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் 14% பேர் மாணவிகள் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? மாணாக்கர், அதாவது there are 50 students, அதாவது மொத்தம் ஒரு வகுப்புல 50 பேர் இருக்காங்க. அதில் 14% கேர்ள்ஸ் அப்படின்னா பாய்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. 50 பேர்ல 14% கேர்ள்ஸ் அப்படின்னா பாய்ஸ் எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஒரு வகுப்புல 50 பேர் இருக்காங்க, அதில் 14% கேர்ள்ஸ் அப்படின்னா மீதி எத்தனை பர்சன்ட் பாய்ஸ்? பர்சன்டேஜ்ல சொல்லுங்க. பர்சன்டேஜ்னா 100 தானே. 100ல 14% வந்து கேர்ள்ஸ், மீதி என்ன நம்பர் இருக்கு? 86% இருக்கா? அப்ப 86% வந்து பாய்ஸ், அப்படிதானே? அப்ப 50க்கு 86% எடுத்தீங்கன்னா ஆன்சர், அவ்வளவுதான். 50 இன்ட்டு 86 பை 100 போட்டீங்கன்னா ஆன்சர். ஏன் பை 100 போடுறோம்? பர்சன்டேஜ்னா பை 100, சதவீதம்னாலே பை 100. அப்ப 50 வந்து 100ல 2 வாட்டி போகும். 2 86ல 43. ஆன்சர் வந்து 43 பாய்ஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி 43 பாய்ஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், அடுத்து போயிடலாம். Find the least number which is a perfect square and is divisible by each of the numbers 20, 25 and 30. 20, 25 மற்றும் 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய முழு வர்க்க எண் என்ன? ஞாபகம் வச்சுங்க, முழு வர்க்க எண்ணு கேட்குறாங்க, ஸ்கொயர் நம்பர்னு கேட்குறாங்க, அப்படிதானே? லீஸ்ட் நம்பர் விச் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. அப்போ 4 ஆப்ஷன்ல எது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும், அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரு இந்த 3 நம்பரில் வகுப்படணும், டிவிசிபிள் ஆகணும். அதுல மினிமம் நம்பர் லீஸ்ட் நம்பரா இருக்கணும், ரைட்டா? இந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பாருங்க. எல்லாத்தையும் போட்டு டிவைட் பண்ணிட்டு அவசியம் இல்லை. இங்க வந்து முழு வர்க்கம் என்ன கொடுக்குறாங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆப்ஷன்ல பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு பாருங்க. அதுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். கண்டிப்பா 400ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா 400க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 20 வரும், ரைட்டா? 900 ஸ்கொயர் ரூட்டே இல்லை. 900க்கு 9000க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. 9000 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுமாதிரி 3000 ஸ்கொயர் எடுக்க முடியாது. 3000க்கு எடுக்க முடியாது, ரைட்டா? கியூப் ரூட் வேற, நான் சொல்றது ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. 900க்கு எடுக்க முடியும். 900க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 30 வரும். 900க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2 0 1 0 மாறிடும். 9க்கு 3 30 வந்துடும். இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர், ரைட்டா? இப்போ இதுல என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2ல ஏதோ ஒன்று ஆன்சரு. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரை ஃபில்டர் பண்ணியாச்சு. ஆனா அந்த நம்பர் இந்த 3 நம்பர்லையும் வகுப்படணுங்கிறாங்க. 20, 25, 30ல வகுப்படணும். 400 இந்த 3 நம்பர்ல வகுப்படுமா? 900 இந்த 3 நம்பர்ல வகுப்படுமா? இதை செக் பண்ணினாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சு பாருங்க. 400 30ல வகுப்படுமா? 400 பை 30ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் ரவுண்டா வருமா? வராது, பாயிண்ட்ல தான் வரும், வகுப்படாது. அப்ப அது ஆன்சர் இல்லை. 900 தான் ஆன்சர். 900 30லையும் வகுப்படும், 25லையும் வகுப்படும், 20லையும் வகுப்படும். கரெக்டா ஆன்சர் ரவுண்டா வந்துடும் டிவைட் பண்ணீங்கன்னா. ஸோ ஆன்சர் வந்து 900 இஸ் த ஆன்சர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 6 bells come and stalling together and toll at intervals of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? 6 மணிகள் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகளில் இடைவெளியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. 30 நிமிடங்களில் அம்மணிகள் எத்தனை முறை சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை? 30 நிமிடங்களில், ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 நிமிடங்களில். ஓகே, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு எல்சிஎம் கொஸ்டினுங்க.
ஒரு எல்சிஎம் கொஸ்டின். இதுக்கு எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு பெல் இருக்கு, ஸ்கூல் பெல் இருக்கு. அந்த பெல் என்ன செய்யுதுன்னா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி அடிக்குது, 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி ட்ருன்னு அடிக்குது, 8 செகண்டுக்கு 6 செகண்டுக்கு ஒரு வாட்டி ட்ருன்னு அடிக்குது, 8 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 12 செகண்ட் ஒரு வாட்டி அடிக்குது. ரைட்டா? 30 நிமிஷத்துல என்ன கேட்குறாங்க பாருங்க, 30 நிமிஷத்துல அம்மணிகள் எத்தனை முறை சேர்ந்து ஒலிக்கும்ங்கிறாங்க. சேர்ந்து ஒலிக்கும். ரைட்டா? அதாவது 6 மணிகள் இருக்கு, மொத்தம் 6 பெல் இருக்கு. ஒரு பெல் என்னன்னா 2 செகண்ட் ஒரு வாட்டி ட்ருன்னு அடிக்கும் போல, இன்னொரு பெல் 4 செகண்ட் ஒரு வாட்டி ட்ருன்னு அடிக்கும், இன்னொரு பெல் 6, இன்னொரு பெல் 8, இன்னொரு பெல் 10, இன்னொரு பெல் 12 அப்படின்னு 6 பெல் இருக்கு. முதல் 30 நிமிஷத்துல, அதாவது ஸ்கூல் ஆரம்பிச்சு முதல் 30 நிமிஷத்துல 6 பெல்லுமே சேர்ந்து, எல்லா பெல்லுமே சேர்ந்து அடிக்கணும், ட்ருன்னு அடிக்கணும். 6 பெல்லுமே எத்தனை வாட்டி அடிக்க முடியும், எத்தனை வாட்டி அதை அடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படின்னா நமக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்ப 2, 4, 6, 8, 10, 12 இந்த நம்பருக்கு எல்சிஎம் என்ன தெரியுமா? நீங்க மீசி அந்த டா வரிசையை போட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டானா போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 120ன்னு வரும். 120ங்கிற நம்பர்ல 6 நம்பருமே வகுப்படும். 120ல நீங்க 60 யோசிப்பீங்க, 60 நம்பர்ல வகுப்படுமே சார்னு. 8 வகுப்படாது 60ல. 60ல 8 போகாது, 120ல 8 போகும், 6 போகும், 4 போகும், 2 போகும், 12 போகும், 10 போகும். அப்ப 120 செகண்ட், 120ங்கிறது இதுக்கான எல்சிஎம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா வினாடிகள் தானே கொடுத்துருக்காங்க. 120 செகண்ட்ஸ், 120 வினாடிகள்ங்கிறது எல்சிஎம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 120 வினாடிகள்னா என்ன? 60 வினாடிகள்னா 1 நிமிஷமா? 120 வினாடிகள்னா 2 நிமிஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கூல் தொடங்கி 2 நிமிஷம், அதாவது 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா, 120 செகண்டுக்கு ஒருக்கா 6 பெல்லுமே சேர்ந்து ஒலிக்கும். அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? 12 செகண்டுக்கு ஒரு முறை அடிக்கல அந்த பெல்லும் 120வது செகண்ட்ல ட்ருன்னு அடிக்கும். 10 செகண்டுக்கு ஒரு முறை அடிக்கிறதுல அந்த பெல்லும் 120வது செகண்ட் 2 நிமிஷத்துல கழிச்சு, ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கழிச்சு ட்ருன்னு அடிக்கும். இது அடிக்கும், இது அடிக்கும், இது அடிக்கிறதுக்கு 6 சேர்ந்து அடிக்கும். எல்சிஎம் பார்த்தா போதும். கரெக்டானே? அப்ப ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு, நான் சொல்றது ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு, மொத்தம் 30 நிமிஷத்துக்கு கேட்கறாங்க. அதாவது ஸ்கூல் இப்போ ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, 8 AM ஆரம்பிக்குது அப்படின்னா 8:30 மணி அப்படிங்கறத வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த 30 நிமிஷம் கேப்ல, ஸ்கூல் ஆரம்பிச்சு இந்த 30 நிமிஷம் கேப்ல எத்தனை முறை சேர்ந்து ஒலிக்கும் கேட்கறாங்க. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு சேர்ந்து ஒலிக்கும். அதாவது 8:02க்கு சேர்ந்து ஒலிக்கும், அடுத்த 2 நிமிஷம் எப்ப 8:04க்கு சேர்ந்து ஒலிக்கும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ரைட்டா? முதல் 30 நிமிஷம். அப்ப நீங்க என்ன யோசிங்க அப்படின்னா 30 நிமிஷத்துக்குள்ள எத்தனை 2 நிமிஷம் இருக்கு? 2 நிமிஷத்துக்கு அடிக்கும்ல, முதல் 30க்குள்ள எத்தனை 2 இருக்கு? அதுக்கு 30 2 வகுத்து பாருங்க. வகுத்தீங்கன்னா 15ன்னு வரும். 15 முறை வந்து அடிக்கும் 30 நிமிஷத்துக்குள்ள. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துக்குள்ள 15 முறை சேர்ந்து அடிக்கும். அப்படின்னா அர்த்தம் ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்துல ட்ரு, செகண்ட் 2 நிமிஷத்துல ட்ரு, செகண்ட் ட்ரு ட்ரு ட்ரு. ஏன்னா முதல் 30 நிமிஷத்துக்குள்ள 15 முறை சேர்ந்து அடிக்கும். இப்ப 15 ஆன்சர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு டிக் பண்ண, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 ஆப்ஷன்ல இல்ல, சப்போ வைப்பாங்க, நீங்க டக்குன்னு டிக் பண்ணிடுவீங்க. அங்கதான் யோசிங்க. இந்த 15 முறை அடிக்கணுங்கிறது கரெக்டா 8:28 இருக்குல்ல, அது வரைக்கும். அதாவது 8 மணில இருந்து 8:30க்குள்ள, அந்த குள்ள 15 இருக்கு. ஆனா 8:30 மணிக்கு ஸ்கூல் அந்த 30 நிமிஷம் முடியுதுல, அது கடைசி பெல்லு, அதையும் சேர்த்துக்கணும். இங்கதான் ட்ரிக்கு. ரைட்டா? அப்ப 15 + 1 அப்படின்னு போடணும். அப்ப 16 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் யோசிக்கணும் லாஜிக்கா. ஓகே, இது ஒரு ஃபேமஸான கொஸ்டினுங்க. இது நான் இவ்வளோ மூச்சை போட்டு நடத்தணும் கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃபேமஸான கொஸ்டின் தான் அது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போவோம். A:B வந்து 5:9, B:C வந்து 4:7, A:B:C என்ன? A:Bங்கிறது 5:9, B:Cங்கிறது 4:7, A:B:C என்ன? இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். என்ன ஷார்ட்கட்னா கோலம் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா கோலம் போடணுமா, அதான் ஷார்ட்கட். என்ன கோலம் போடுறது? இந்த மாதிரி 2 குதிரை ஃபுல்லாக கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் அது. இதை 2ஐயும் பெருக்கிக்கணும். 5×4 20, ஏ. இதை கிராஸா பெருக்கிறீங்கன்னா 9×4 36, இது பி. இதை 2ஐயும் பெருக்கினா 9×7 63, இது சி. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இதை 2ஐயும் பெருக்கணும் கோலம் போட்டு, அது இது ஏ, இது பி, இது சி. இந்த மாதிரி A:B, B:C தனித்தனியாக மேலே கீழே எழுதிட்டு A:B:C கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரே ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஷார்ட்கட். இதை 2ஐயும் பெருக்கினீங்கன்னா ஏ, கிராஸா பெருக்கினீங்கன்னா பி, இதை 2ஐயும் பெருக்கினீங்கன்னா சி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட்டா? 20, 36, 63.
ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா எந்த வாய்ப்பாட்லையும் இது போகாது. இது ரெண்டும் 3ல போகும், ஆனால் இது போகாது. அதனால ஆன்சர் வந்து 30, 26, 63. ரைட். Ravi borrowed rupees 13,500 from a bank at a particular rate of simple interest. After 4.5 years, he paid rupees 20,790 to settle his debt. Find the rate of interest. ரவி என்பவர் ஒரு வங்கியில் தனி வட்டி முறையில் ரூபாய் 13,500 கடனாக பெற்று 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 20,790 செலுத்தினால் கடனுக்காக வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடனுக்கான வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, மொத்தமாக செட்டில் பண்ணிட்டானா? ரைட், ஓகே. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கான ஒரு கொஸ்டின். ஏன்னா இங்கே தனி வட்டின்னு சொல்கிறாங்க. தனி வட்டினாலே அசல்னு ஒன்று இருக்கும். அந்த அசல் வந்து 13,500 இங்கே. ரைட்டா? இது பிரின்சிபல். தனி வட்டிக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை ஆண்டுகள் கடன் வாங்குறான்னு சொல்லிட்டு இருக்கும், அது 4.5 வருஷம். வட்டி வீதம் சொல்லிட்டு தனி வட்டியில் ஒன்று கொடுப்பாங்க, அதான் இங்கே கொடுக்கல, ஆனால் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அது கொஸ்டின் மார்க். தனி வட்டி கண்டுபிடிக்கணும், ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20,790 சொல்லிட்டு மொத்த தொகையை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அதாவது கடன் வாங்குறான் 13,500, 4.5 வருஷத்தில் வட்டிலாம் சேர்த்து 20,790 கொடுக்குறான், கடன் வாங்கிட்டே கொடுக்குறான். அப்போ அது பேர் அமௌண்ட்னு அர்த்தம், மொத்த தொகைன்னு அர்த்தம். 20,790 என்ன கேட்குறாங்க? 6 கேட்குறாங்க. இந்த 4 வச்சு நீங்கள் 6 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? தனி வட்டிக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தாங்க பிரதானமாக நீங்கள் எழுதிக்கணும். SI is equal to PNR by 100ங்க. எதை கேட்டாலும் இந்த ஃபார்முலாவில் தான் போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். ரைட்டா? இதில் நம்மள்ட்ட P இருக்கு, N இருக்கு, 6 தான் கேட்குறாங்க. ஆனால் SI இல்லை. SI சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு SI நம்பரிங் இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோன்னா SI. ஏங்க 13,500 நம்பர் கடன் வாங்குறானா, 20,790 செலுத்துறான் 4.5 வருஷம் கழிச்சு, மீதி இருக்கிறது தானே வட்டி. பணம் ஏறி இருக்குல்ல, அது போய் வட்டி தானே. அப்போ இதை கழிச்சு விட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுவே தனி ஃபார்முலா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், மொத்த தொகை மைனஸ் அசல். ஸோ இதுலேருந்து இதை கழிங்க, 20,790 13,500 கழிங்க, 7,290. அது அசல் இருக்கிறதுல போடுங்க. அசல் இருக்கிறதுல அந்த 7,290 போடுங்க. சரி, வட்டி இருக்கிறதுல 7,290 போடுங்க. எஸ்ஐன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல போடுங்க. அசல் இருக்கிறதுல 13,500 போடுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இருக்கா, 4 கலப்பு பின்னமாக இருக்குது, பின்னமாக மாற்றுங்க. 4ங்கிறது 4 2 8 9/2ன்னு வரும். 9/2ன்னு கீழே போட்டுங்க. கீழே எக்ஸ்ட்ரா 100 இருக்குது, அதையும் கீழே போட்டுங்க. ரேட்டுக்கு 6னே வச்சுக்கோங்க. ரேட்டு தான் கண்டுபிடிக்கணும், அது 6னே வச்சுக்கோங்க. ரைட்டா? இங்கே 9 இருக்குது. ஸோ 2 0 2 0 கேன்சலு. 6 இஸ் ஈக்குவல் டு 7,290, 2 மேலே போயிடும். இந்த 135 9 கீழே வந்துருமா? இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 6ங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6 கரெக்டாங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறது? பெருசாக இருக்கே சார். ஓகே, ஒன்று பண்ணுங்க, 9ஆல் இதை அடிங்க. 9 8 72, அப்புறம் 9ல் ஒரு 9ஆ, பக்கத்தில் 0னா 0. 810 × 2/135. ஏதாச்சும் 135 810ல் ஒரு 6 வாட்டி போகும்னு நினைக்கிறேன். 30 3 18 21 2, ஆமாம் 6 வாட்டி போயிடும். 135 × 6 போட்டிங்கன்னா 810 வரும். என்ன சார் 135ஆலே அடிச்சிட்டிங்க? சரி, சப்போஸ் உங்களால் 5ஆல் அடிக்க முடிஞ்சுன்னா இதை 5ஆலே அடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக மேலே 6 இருக்கும். எப்போவுமே பெரிய நம்பரால் அடிக்க பழகிக்குங்க. ரைட்டா? 6 × 2 12. ஆப்ஷன் ஏ 12% இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அசல் மொத்த தொகை மைனஸ் அசல், அதை பண்ணிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அசல் இருக்கிறதுல அசல், என் இருக்கிறதுல 9/2, 6 இருக்கிறதுல 6/100 அடிச்சு போட்டால். இந்த கேல்குலேஷன் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மேத்ஸில் இந்த மாதிரி அடிச்சு போடுறீங்களா, அந்த அடிக்கிறது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி எல்லாமே கான்செப்ட் ஷார்ட்கட்டு அதில் முடிஞ்சிடும். ரைட்டா? ரொம்ப சிம்பிள் மேத்ஸு, பயப்படவே தேவையில்ல. நிறைய பேருக்கு மேத்ஸில் ஐயோ பயமாக இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸாக ஒவ்வொரு டாபிக் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா, ஏற்ற மாதிரி ஷார்ட்கட்டை போட்டால் ஆன்சர் வந்துடும். அடுத்து, at what time will rupees 5,600 increase up to rupees 6,720 at 6% simple interest per annum? ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 6,720 உயரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏறத்தால அதே தான். ஓகே, போன சம் பார்த்தோம்ல, அதே மாதிரியான லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் SI is equal to PNR by 100 ஃபார்முலா போட்டுருங்க. ரைட்டா? போன சம்ல ரேட்டு கேட்டாங்க, இந்த சம்ல N கேட்குறாங்க. இந்த சம்ல N கேட்குறாங்க.
ஹவு மெனி இயர்ஸ், எத்தனை ஆண்டுகள் சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது அசல் பிரின்சிபல், இது மொத்த தொகை. ஏன்னா உயருங்கிறாங்களா, இன்க்ரீஸ் அப் டுனா உயரும்னாலே மொத்த தொகைன்னு அர்த்தம். இது ரேட்டு. ஸோ அதனால் வந்து அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சோம்ல போன கொஸ்டினில், அதே மாதிரி இந்த சம்லையும் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிங்க. 6720 5600 கழிங்க, 1120 வரும்னு நினைக்கிறேன். கழிச்சு பாருங்க, இதுலேருந்து இதை கழிச்சு பாருங்க. எஸ் 1120 வரும். அது வந்து வட்டி. இது அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சாலே இப்போ வட்டி. வட்டி கத்தில் 1120 போட்டுருங்க, அசலு கத்தில் 5600 போடுங்க. என்ன கேட்குறாங்க, ரேட்டு கத்தில் 6 போடுங்க, கீழே 100 போடுங்க, முடிஞ்சு. ஸோ 100னா 2 சைடு 1 சைடு கேன்சலு, மீதி எல்லாமே இந்த சைடு கொண்டு வாங்க. 1120, இந்த 56 மேலே இருக்கா, இந்த சைடு வந்தால் கீழே வந்துடும். ரைட்டா? இப்போ அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் எல்லாமே ரவுண்டாக அதாவது கொஞ்சம் ரவுண்டாக இல்லை. சரி பார்த்து அடிப்போம். 2 அடிங்க, 2 5 10, 2 60 வாட்டி போகும், 2 3 வாட்டி போகும். ரைட்டா? 56 அடிங்க, 56 10 வாட்டி போயிடும். ஸோ 10/3 இஸ் த ஆன்சருங்க. 10/3 இஸ் த ஆன்சர். 10/3 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 1/3 இஸ் த ஆன்சர். கலப்பு பெருமா மாற்றினீங்கன்னா 3 வாட்டி போகும், 3 1/3 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 3 1/3 இயர்ஸ் இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டின் அதே கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது, அதனால் ஃபாஸ்ட்டாக போடலாம். அடுத்த கொஸ்டின், if the difference between CA and SI for 2 years for a principal of rupees 5000 is rupees 32, then find the rate of interest. ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 32 எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரைட்டா? இது வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அந்த ஷார்ட்கட்டை வச்சு இந்த சம்ம போடணும். ரைட்டா? நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா சம்ஸும் ஷார்ட்கட்டு, லாஜிக்கு, ஆப்ஷன் சொல்லிட்டு மாற்றி போட்டுட்டு இருக்கோம். ரைட்டா? எல்லா வெரைட்டி ஆஃப் சம்ஸை. ஸோ ஓகே, இதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ எத்தனை இயர்ஸ்? 2 இயர்ஸா? ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ, அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு நான் ஷார்ட்கட் எழுதுறேன். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PR²/10,000ங்க. PR²/10,000 இதான் வந்து ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து டிஃபரன்ஸ் என்ன சொல்கிறோம், டிஃபரன்ஸே கையில் குத்துறாங்க, 32 சொல்லி கையில் குத்துறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் இடத்துல 32 போடுங்க, அசல் வந்து 5000 போடுங்க, வட்டி தான் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R² வச்சுக்கோங்க, கீழே 10000 போடுங்க, அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 32 இங்கே 5000, அங்கே R²/10,000. 5000 10,000த்தில் 2 வாட்டி போகுமாங்க? போகுமா? போகும். இந்த 2 இங்கிட்ட வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? மேத்ஸில் அந்த சைடு கீழே இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்தால் மேலே வருமா? ஸோ 32 × 2 இஸ் ஈக்குவல் டு R². 32 × 2 என்னங்க? 64ங்க. 64ங்கிறது R²ங்க. 64 R². அப்போ ஆறுனா என்னங்க? ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ரூட்டாக மாறுமா? 64க்கு ரூட் தான் என்னங்க? 8% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிஞ்சு. ரைட்டா? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி தான். ஸோ இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ஈஸி டு மீடியம் லெவலில் தான் இருக்குது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. The principal which amounts to rupees 1331 at 10% per annum in 3 years compounded yearly is. இது வந்து கூட்டு வட்டி. தனி வட்டியோட பெருசு கூட்டு வட்டி, அந்த அளவுக்குலாம் பெருசு இல்லை, போட்டுடலாம். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் என்ற அசலானது ரூபாய் 1331 தொகையாக ஆகும். ஓகே ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே பெர்சன்டேஜ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. ரைட்டா? அந்த மெத்தட் படி போடணும். நான் முன்னாடி நிறையா கிளாஸில் அதை எடுத்திருப்பேன். ஆக்சுவலாக இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா, அமௌண்ட்டை கையில் குத்துறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டை கையில் குத்துறாங்க. 10% 3 வருஷம் சொல்கிறாங்க. பெர்சன்டேஜ் மெத்தட்லையும் போடலாம், ஆனால் இந்த சம்மை நம்ம ஃபார்முலாவில் போடலாம். ஏன்னா அமௌண்ட் கையில் குத்துறாங்க. சப்போஸ் பிரின்சிபல் கையில் வந்து வட்டி வீதம் கையில் இருந்து ஆண்டுகள் கையில் இருந்தால் பெர்சன்டேஜ் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக போட்டலாம். இல்லை அமௌண்ட் கையில் குத்தினால நம்ம ஃபார்முலாவில் போட்டலாம். ஃபார்முலா பெர்சன்டேஜ் மெத்தட், இது 2 வாட்டி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடணும். முன்னாடி நிறைய கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P bracket of 1 plus R/100 the whole power n. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்காத ஃபார்முலா இல்லை. தனி வட்டிக்கு PNR/100 இருக்குல்ல, அதுமே கூட்டு வட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபார்முலா இல்லை. நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சு தான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். எதை பொறுத்த வரைக்கும்? கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? இங்கே ஏன்னா அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அமௌண்ட் இருக்கிறதுல 1331 எழுதிக்கோங்க. அசல் இருக்கிறதுல அசல் என்னன்னு கொடுக்கல, பிரின்சிபல் தான் கேட்குறாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. 1 plus R என்ன? 10. 10/100 போடுங்க. ஹோல் பவர் 3. ஹோல் பவர் என்ன? 3. n வந்து 3. ரைட்டா?
ஸோ 1 0 1 0 கேன்சல். 10 into 1 10, 10 plus 1 11/10 வருமா? 11/10 the whole cube into p is equal to 1331 வந்துச்சா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? p இந்த சைடு வச்சுட்டு மீதி எழுத்து அந்த சைடு எடுத்துட்டு போறீங்களா? p இந்த சைடு வச்சுட்டு மீதி எழுத்து அந்த சைடு எடுத்துட்டு போறீங்களா? 11 கியூப் என்ன? 11 into 11 into 11 என்ன? போட்டு பாருங்க நோட்ல. 1331 வரும். 11 கியூப் வந்து 1331 வரும். 10 கியூப் வந்து 1000 வரும். இன்டூ பி, ரைட்டா? அதாவது இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இப்போ பி இன்டூ 1331 பை 1000மா? இப்போ இது இந்த சைடு எடுத்துட்டு போகணும். அப்பனா 1000 மேலே வந்துருமா? 1331 கீழே வந்துருமா? அப்போ 1331 இன்டூ 1000 டிவைடட் பை 1331 வருமா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 1331 1331 கேன்சல் ஆயிடுமா? அப்போ அசல் 1000 வந்துருச்சா? ஆப்ஷன் ஏ ஆன்சர் முடிஞ்சு. அதுவும் இல்லாமல் 1331 ரொம்ப ஃபேமஸான நம்பர். இதுக்கு 1000க்கு தான் இந்த 3 வருஷத்துக்கான வட்டி. இது கொஞ்சம் ஃபேமஸ், ரைட்டா? காம்பவுண்ட் அடிக்கடி போகிறவங்களுக்கு தெரியும். 1000 இஸ் த ஆன்சர். ஓகே, பெர்சன்டேஜ் மெத்தட்லையும் போடலாம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலாவில் போடுறது பெஸ்ட். A cube has the total surface area of 726 cm square. Find its lateral surface area. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பளவு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பை காண்க. கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கியூப்னா என்ன? ஒரு டிவி அட்டை பார்த்துங்க, அதான் கியூப். கனசதுரம் சொல்லுவாங்க. கனசதுரத்தோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூபுங்க. கனசதுரத்தோட வால்யூம் ஃபார்முலா வந்து ஏ கியூபு. சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 6a ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 6a ஸ்கொயர். அதாவது இப்போ நம்ம ஒரு ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா அதோட மொத்த புறப்பரப்பளவு தான் 6a ஸ்கொயர்னு அர்த்தம். அதாவது கியூப்னா என்ன? ஒரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த சைடும் ஒரு ஸ்கொயர் இருக்கும், இந்த சைடும் ஒரு சதுரம் இருக்கும், எய்தாப்ல ஒரு சதுரம், இங்கே ஒரு சதுரம், மேலே ஒரு சதுரம், கீழே ஒரு சதுரம். ஒரு சதுரத்தோட பரப்பளவு என்ன? ஏ ஸ்கொயரா? ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் 6a ஸ்கொயர் அப்படி வரும், ரைட்டா? அது தான் மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. லேட்ரல் பக்க பரப்புனா என்ன தெரியுமா? இப்போ அதே ரூம்ல உட்காந்துருக்கீங்க, சீலிங்கும் ஃப்ளோரையும் விட்டுருங்க, 4 செவரோட ஏரியா மட்டும் ஆட் பண்ணுங்க, 4a ஸ்கொயர்னு வருமா? அது வந்து கியூபோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பக்க பரப்பளவு 4a ஸ்கொயர். மொத்தம் அந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. கன அளவு ஃபார்முலா ஏ கியூப். ஏன்னா சைடு, இப்போ இந்த சைடு கொடுத்துருப்பாங்களா, இதான் ஏ. ஏ கியூப் மொத்த புறப்பளவு 6a ஸ்கொயர், அந்த வலைப்பரப்பு பக்க பரப்பளவு 4a ஸ்கொயர். இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கையில் கொடுத்துருக்காங்க. அதாவது 6a ஸ்கொயருங்கிறது 726 வச்சுக்கோப்பான்ட்டாங்க. இதை வச்சு ஏ ஸ்கொயர்னா என்ன? அதாவது ஏ கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? அதாவது 6a ஸ்கொயருங்கிறது 726னா ஏ ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 4a ஸ்கொயர், அதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது பக்க பரப்புனா 4a ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? இப்போ ஏ ஸ்கொயர் என்ன வருது உங்களுக்கு? 6ல் அடிங்க. 6 1 6, 6 2 12, 6 2 12 1. ஸோ ஏ ஸ்கொயர் வந்து 121 வருதா? உடனே அடுத்த ஏ என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏ கண்டுபிடிப்போம். இந்த ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துட்டு போய் ரூட்டுன்னு போடுவோம். ரூட் 121 11 சார், அதெல்லாம் இங்கே தேவையில்ல, அந்த சீன் இங்கே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே கேட்கறது 4a ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. இங்கே வந்திருக்கிறது ஏ ஸ்கொயர் 121 வந்திருக்கு, ரைட்டா? அப்புறம் ஏன் இதை சிம்பிளிஃபை பண்றீங்க? அதான் ஏ ஸ்கொயரே கையில் இருக்குல்ல, இந்த இங்கே ஏ ஸ்கொயர் தானே இருக்கு, ரைட்டா? இந்த 121 இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம்ல. இப்போ 121 இன்டூ 4 484 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். முடிஞ்சுதா? இது ஒரு நல்ல கேள்வி, இது ஒரு நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. If the height of the cone is thrice of its radius r, then the volume of the cone is. ஒரு கூம்பின் உயரமானது அதன் ஆரம் 6ஐ போல் 3 மடங்கு எனில் கூம்பின் கன அளவு என்ன? கூம்புனா என்ன? ஒரு கோன் இப்படி இருக்கும், சர்க்கஸ் கூடாரம், இதெல்லாம் கோன், ரைட்டா? கோனோட ஆரம்னா என்ன? இதான் ஆரம், ரேடியஸ். ஹைட்னா என்ன? இதான் ஹைட், ஹச். இதுக்கு பேர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதான் சாரி, ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. லேட்ரல் சர்ஃபேஸில் ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரம் சொல்லுவாங்க தமிழில். எல்லுன்னு அர்த்தம். இது கூம்பு தனியாகவே நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஃபார்முலாஸ் போடுறப்ப. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட் ஆஃப் த கோன் இருக்குல்ல, அது வந்து ரேடியஸோட 3 மடங்கா. இப்போ ஹைட் 6ன்னு வச்சுக்குவோம், அதே கோனு சாரி ஹைட் இல்லை, ரேடியஸ் 6ன்னு வச்சுக்குவோம். ரேடியஸ் வந்து 6. என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட் இருக்குல்ல, அது வந்து ரேடியஸ் என்னவோ அதில் 3 மடங்குங்கிறாங்க. நம்பரே கொடுக்கல, 10 15 எல்லாம் கொடுக்கல, வெறும் லெட்டர், ரைட்டா? அப்போ இதான் 6, ரேடியஸ் 6னா ஹைட் 3 மடங்குனா இது எவ்வளவா இருக்கும்? 3r இருக்குமா? ஹைட் 3r, h is equal to 3r. ரேடியஸ்னா 6, rனா 6. என்ன கேட்குறாங்க? வால்யூம் கேட்குறாங்களா? கூம்போட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 πr²h.
1/3 pi r ஸ்கொயர் h 1/3 போட்டுங்க. பை அப்படியே ஆப்ஷன்லேயே பை தான் இருக்கு. ஸோ பை அப்படியே விட்டுருங்க. ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ஹச்சுங்கிறது 3r அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ரைட்டா. பை அப்படியே வச்சிட்டேன், ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டேன், ஹைட்டுக்கு அதில் 3r போட்டிருக்கேன். ஸோ 3 கேன்சலா. பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் என்ன ஆர் கியூப். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் கியூப் இஸ் த ஆன்சர். பை ஆர் கியூப்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேவாங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா போதும். மேத்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே அந்த டேட்டாவை எடுத்து எழுதி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இதுதான் மேத்ஸே, மொத்த மேத்ஸே இவ்வளோதான் ரைட்டா. நம்ம தான் வந்து அதை அப்படியே பார்த்து பயப்படுறோம். If 81 students can do painting on a wall of length 360 meter in 48 days, then how many students can do the painting on a similar type of wall 120? இது வந்து செயின் ரூல்னு சொல்லுவோம். செயின் ரூலுக்கான சம் இது. செயின் ரூலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா m1 d1 h1 divided by s1 w1. இது நான் நிறைய வாட்டி முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். m2 d2 s2 divided by s2 w2. mனா ஆட்கள், dனா நாட்கள், hனா மணி நேரம், sனா சம்பளம், wனா ஒர்க்கு ரைட்டா. இது முன்னாடி நிறைய வாட்டி சொல்லனால அந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, 81 மாணவர்கள் சொல்கிறாங்களா. இது வந்து m1. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே 1 சீரீஸ், அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே 2 சீரீஸ் ரைட் ஹேண்ட் சைடு ரைட்டா. இது m1. லென்த் 360 மீட்டர், அதாவது டூ அ பெயிண்டிங் வால் ஆஃப் லென்த். இது வந்து w ஒர்க்கு செய்கிறாங்க, பெயிண்ட் பண்ணுறது w. இது வந்து w1. 48 டேஸுங்கிறாங்களா, இது d1. அதுமாதிரி இங்கே லென்த் 120 மீட்டருங்கிறாங்களா, இது w2 செய்கிற ஒர்க்கு. 9 டேஸுங்கிறது d2. m2 கேட்குறாங்க, m2 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ் சம்பளம்லாம் இங்கே கொடுக்கல. ஸோ m1 என்ன 81, d1 என்ன 48, ஹவர்ஸ்லாம் இங்கே கொடுக்கல, அதனால விட்டுருங்க. w1 என்ன கீழே 360 இஸ் ஈக்குவல் டு m2 தான் கேட்குறாங்க. d2 என்ன 9, h2 கொடுக்கல, விட்டுருங்க. w2 என்ன 120, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு. இதில் m2 கண்டுபிடிச்ச ஆன்சர். 10 கேன்சல், 12 3 வாட்டி போகும், 9 வாட்டி போகும், 3 9ல் 3 வாட்டி போகும், 48 3 144 இஸ் த ஆன்சர். 144 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ஃபார்முலா ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா, செயின் ரூலு, சங்கிலி கணக்குகள்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதில் ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A and B can do a piece of work in 24 days. B and C can do it in 16 days. Whereas A and C can do it in 12 days. How many days will A take to do the same work? A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை 24 நாட்களிலும், B மற்றும் C ஆகியோர் அந்த வேலையை 16 நாட்களிலும், A மற்றும் C ஆகியோர் 12 நாட்களிலும் முடிப்பர். A மற்றும் A என்பவர் தனியாக அந்த வேலையை இத்தனை நாட்களில் முடிக்க முடியும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின் ரைட்டா. இதுக்கு ஷார்ட்கட் நான் முன்னாடியே டைம் அவுட் ஒர்க்கு வீடியோ ஒன்று ஷார்ட்கட் போட்டிருப்பேன், அதிலே போட்டு இந்த மாதிரி கொஸ்டினை நான் சால்வ் பண்ணியிருப்பேன் ரைட்டா. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள் கையில் விட்டுறேன். இதுக்கு என்ன நீங்களே போட்டு என்ன ஆன்சருங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பெயின் பண்ணுங்கள் ரைட்டா. ஸோ மொத்தம் 20 கேள்விகள் இந்த கொஸ்டினை பார்த்தோம். 20 கேள்வி உங்களோட இது ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி நீங்கள் போடணும் ரைட்டா. ஸோ ஏன்னா ஒரே வீடியோவில் 25 கேள்வி டம்ப் பண்ண விருப்பல, 20 கேள்வி பார்த்துருப்போம். மீதி 5 கேள்வி HCF LCMO நம்பர் சீரிஸ் தான், அது கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த 25 கேள்வி தான் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த கேள்விங்கிறது உங்களுக்கான ஹோம் ஒர்க் மாதிரி நீங்கள் இதை போட்டு ஆன்சர் என்னன்னு போடணும். நானே முன்னாடி நீங்கள் டைம் அவுட் ஒர்க்குன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நானே இந்த கேள்விக்கான ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் ரைட்டா. அந்த ஷார்ட்கட் அப்படி போடுங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது ரைட்டா. கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்தது சந்திப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.